2026 தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி அமையும், இல்லையெனில் தனித்து போட்டியிடுவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார். 2026 ஜூன் மாதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைத்து அரசியலில் களம் கண்டு வருகிறது. இதனிடையே புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கூட்டணி குறித்து பேசிய அவர், எந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் பேசினார். காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் செல்வாக்கு பெற்ற கட்சி என்பதால் காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி என பேசிய நாராயணசாமி, திமுக அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று கூறினார். எந்த தொகுதியில எந்த கட்சி நின்னா வெற்றி பெறுமோ அவங்களுக்கு சீட்டை கொடுக்கும். இந்த நாங்கள் இந்த தொழில இருந்தா எங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்ற கவலம் கிடையாது. வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருந்ததோ அந்த கட்சி கொடுக்கணும். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். 20 தொகுதி வாங்குறதுல உறுதியா இருக்கணும். நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி வாங்குறதுல உறுதியா இருக்கணும். நம்ம கூட்டணி கட்சிகள் அரவணைத்து போறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தலைமை ஏற்று ஆட்சி அமைக்கிற கட்சி. அதுல எந்த காலத்திலும் அதுல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எந்த கட்சி எது ஒன்றாலும் பேசி போட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையில் தான் ஆட்சி, இல்லைன்னா கூட்டணி கிடையாது. அதுல உறுதியா இருக்கும். காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி இல்லைன்னு சொன்னா கூட்டணி இல்லை, தனித்து நிற்போம். தன்மானத்தை காப்பதனால முடிவு வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ காங்கிரஸ் கட்சியுடைய தனித்தன்மையை எந்த காலத்தையும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது.